السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. உசூலு ஷாஷியினுடைய 56வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹு தஆலா மஅமூரு பிஹி ஏவப்பட்ட காரியத்தினுடைய வகைகளை குறித்து நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல்வேறு தீன் மற்றும் துன்யவியான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் முந்திக் கொள்வோம், நாம் அனைவரும் நன்மையில் ஒன்று சேர்வோம். தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக வழங்க விரும்பினால் இங்கே எங்களது வங்கி முகவரி வழங்கப்பட்டுள்ளது, இன்னும் QR கோடும் வழங்கப்பட்டுள்ளது. இதை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக வழங்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈருலகத்திலும் நம் அனைவரையும் பயன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். உசூலு ஷாஷியினுடைய 56வது நாள் பாடமான இந்த பாடத்தில் மஅமூரு பிஹியினுடைய வகைகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஏவப்பட்ட காரியம் அது ஏவியவனுடைய தகுதியின் அடிப்படையில் எந்த அளவிற்கு உறுதிமிக்கதாக இருக்குமோ அவ்வாறு ஏவியவனுடைய ஞானத்தின் அடிப்படையில் அது அவ்வளவு பரிசுத்தமானதாகவும் அழகான காரியமாகவும் இருக்கிறது என்று இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். பொதுவாகவே ஒரு புத்திசாலியினுடைய ஏவுதலுக்கும் ஒரு முட்டாளினுடைய ஏவுதலுக்கும் மத்தியில் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் ஏவுகிறான் என்றால் அந்த அவனுடைய ஏவுதல் அந்த அமருக்கும் ஒரு நல்ல ஆட்சியாளனுடைய ஏவுதலுக்கும் மத்தியில் இடையில் பெரும் வித்தியாசங்கள் இருப்பதை போன்று குர்ஆன் ஹதீஸில் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏவுதல்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஏவுதல்களும் மிக உயர்ந்தவை, உன்னதமானவை. இத்தகைய ஏவுதல்களின் அடிப்படையில் என்னென்ன வகைகள் எல்லாம் இருக்கிறது என்றும் அதற்கான உதாரணங்களை குறித்தும் இன்ஷா அல்லாஹு தஆலா இன்றைய பாடத்தில் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வல்லோன் ரப்புல் ஆலமீனுடைய அந்த வாசகங்களை நல்ல முறையில் மனதில் பதிய வைத்து தெளிவாக மார்க்க சட்ட விளக்கங்களை விளங்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று கூறி இந்த துஆவோடு இன்றைய பாடத்தை நாம் துவங்குவோம். பாருங்கள், நாம் பாடத்திற்குள்ளே செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவாகும். இந்த பிரிவில் மஅமூரு பிஹி ஏவப்பட்ட காரியங்களின் அவைகளினுடைய ஹுஸ்ன் அடிப்படையில் எவ்வாறெல்லாம் இந்த ஏவப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் இந்த பாடத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆமிரான ஏவக்கூடியவனானவன் ஹக்கீமாக இருந்தால், மதிநுட்பம் மிக்கவனாகவும் ஞானியாகவும் இருந்தால், அப்படி அவனுடைய ஏவுதல்கள் எந்தெந்த வகைகளில் எல்லாம் பிரிக்கப்படும் என்பதை குறித்து இந்த பாடத்தில் இன்னும் அதற்கான உதாரணங்களை குறித்தும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம் மனதில் ஆழமாக பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னவென்றால், ஒரு மஅமூரு பிஹியான காரியம் அதனுடைய பண்பு எத்தகையது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மஅமூரு பிஹியான ஏவப்பட்ட காரியம் அது அதனுடைய தன்மை மற்றும் பண்பின் அடிப்படையில் அழகாக இருக்க வேண்டும். எப்பொழுதென்றால் அதை ஏவியவன் ஹக்கீமாக இருக்கும் பொழுது, அவன் ஒரு ஞானியாகவும் மதிநுட்பமாகவும் இருக்கிறான் என்றால் அவனால் ஏவப்பட்ட அந்த காரியங்கள் அதுவும் அழகானதாக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாகவும் நிச்சயமாகவும் இருக்க வேண்டியதாக உள்ளது. அதே நேரத்தில் அதை ஏவக்கூடியவனுடைய அந்த நிலைமையை அனுசரித்து அந்த ஏவப்பட்ட காரியத்தினுடைய விளக்கங்களும் மாறக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு ஏவக்கூடிய ஒருவன் மிக அதிகமாக நுட்பம் உடையவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் ஞானம் உடையவனாகவும் இருக்கிறான் என்றால் அந்த அடிப்படையில் ஏவப்பட்ட மஅமூரு பிஹியான காரியம் 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது வகை ஹசனுன் லிதாத்திஹி, அது அடிப்படையிலேயே மிக அழகான காரியமாக இருக்கலாம். அல்லது ஹசனுன் லிகைரிஹி, வேறு ஒரு காரியத்தினால் வேறு ஒரு சில வழிமுறைகளை நாம் எடுத்து பார்ப்பதன் மூலம் அந்த காரியம் மிக அழகானதாக இருக்கலாம். இவ்வாறு மஅமூரு பிஹியான காரியங்கள் 2 வகை உள்ளது. இந்த 2 வகையை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் மிக தெளிவாக படிக்க இருக்கிறோம். முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறுகிறார்கள், ஷரியத்தினுடைய எல்லா சட்டங்களும் எல்லா மஅமூரு பிஹியான ஏவப்பட்ட காரியங்களும் அது நிச்சயமாக ஹசனாக மிக அழகானதாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது. காரணம், இதை ஏவியவன் அல்லாஹு தாலாவாக இருக்கிறான். அவன் நுட்பமானவனாகவும்
நுண்ணறிவு மிக்கோனாகவும் ஞானம் நிறைந்தவனாகவும் இருப்பதன் காரணத்தினால் அவனுடைய ஒவ்வொரு ஏவுதல்களும் அது நிச்சயமாக ஆகச்சிறந்த காரியமாக ஹசனான காரியமாக இருப்பது அனைவரும் இருக்கக்கூடியது என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இந்த ஹசன் என்பது 2 வகை இருக்கிறது. ஒன்று, அது தன்னிலேயே அடிப்படையிலேயே அந்த ஏவப்பட்ட காரியம் அழகான காரியம், அது தன்னிலேயே மிக அழகானதாக இருக்கலாம், அல்லது வேறு சில காரணங்களினால் அழகானதாக இருக்கலாம். எப்படி ஏவப்பட்ட காரியம் அம்ரான காரியங்கள் அது அழகானதாக இருக்கிறதோ அதே போன்றே நகியான காரியங்களும் அது அடிப்படையிலேயே அது மோசமான காரியமாக இருக்கும் என்பதையும் நாம் தெரிந்த விஷயம்தான். அல்லாஹு தாலா நுட்பம் மிக்கவனாக இருப்பதன் காரணத்தினால் அவன் எவைகளையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ அப்படிப்பட்ட காரியங்கள் சத்தியமாக உறுதியாக யகீனன் அது கபீகானதாக இருக்கும் என்பதில் இமாம்கள் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு காரியத்தை ஏவி இருக்கிறான் என்றால் அத்தகைய காரியம் நிச்சயமாக மிகச்சிறந்த அழகான காரியத்தின் மீதுதான் அது அறிவிக்கும் என்பதிலும் இமாம் பெருமக்கள் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இமாம் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய வாசகங்களின் மூலம் நமக்கு சொல்கிறார்கள். அல் அம்ரு பிஷ்ஷையி யதுல்லு அலா ஹுஸ்னில் மஅமூரி பிஹி. அல் அம்ரு பிஷ்ஷையி ஒரு காரியத்தை கொண்டுள்ள ஏவுதல் ஆகிறது. எதுல்லு அந்த காரியம் அறிவிக்கும், அலா ஹுஸ்னில் மஅமூரி பிஹி அல்லது அந்த காரியத்தை கொண்டுள்ள ஏவுதல், எதுல்லு அந்த அம்ரு அறிவிக்கும், அலா ஹுஸ்னில் மஅமூரி பிஹி அந்த காரியத்தை கொண்டுள்ள ஏவப்பட்ட அந்த காரியத்தை கொண்டுள்ள அழகின் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். எப்பொழுது இதா காணல் ஆமிரு அந்த ஏவக்கூடியவன் ஆகியிருந்தால், ஹக்கீமன் மதிநுட்பம் மிக்கவனாக ஆகியிருந்தால், அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நம்முடைய ஷரியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் நமக்கு ஷரியத்தில் பல சட்டங்கள் கிடைத்திருக்கிறது என்றால், இருவரும் ஹக்கீமாக இருப்பதினால் மதிநுட்பம் நிறைந்தவர்களாக இருப்பதன் காரணத்தினால் இந்த இருவரில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா ஷரியத்தின் சட்டங்களும், குறிப்பாக அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய சட்டங்களும், நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா வகையான அம்ருகளும் ஏவுதல்களும் அவைகள் அனைத்தும் அந்த காரியம் ஆக சிறந்தது என்பதின் மீது அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் லி அன்னல் அம்ர நிச்சயமாக ஏவுதல் என்பது லி பயானி அன்னல் மஅமூர பிஹி மிம்மா யம்பகி ஐயூஜத. ஏவப்பட்ட காரியம் என்பது அது வெளியில் நடக்க வேண்டும், அது வெளியில் உருவாக வேண்டும் என்பதைத்தானே தெரிகிறது. லி அன்னல் அம்ர ஏனென்றால் ஒரு அம்ரு ஏவுதல் என்பதாகிறது லி பயானி தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியாகும். என்னவென்று அன்னல் மஅமூர பிஹி அந்த ஏவுதலை கொண்டு ஏவப்பட்ட காரியமாகிறது இம்மா சிலதிலிருந்து ஆகும். எத்தகைய சிலது? எம்பகை அவசியமாகும், ஐயூஜத அது பெறப்படுவது. ஒரு காரியத்தை நாம் ஏவுகிறோம் என்றால் அந்த காரியம் இந்த உலகத்தில் உருவாக வேண்டும், நடக்க வேண்டும் என்பதை தேடிக்கொண்டுதான் இந்த அம்ரு என்பது நடக்கிறது. எனவே இந்த தேடுதல் நடக்கக்கூடிய காரியம், இந்த விஷயம் இருக்க வேண்டும், உண்டாக வேண்டும் என்று ஏவப்பட்ட அந்த காரியம் மிக மிக சிறந்த காரியமாகத்தான் அமைந்திருக்கும். எப்பொழுது ஏவியவன் ஆகச்சிறந்த அறிவாளியாக மதிநுட்பம் மிக்கவனாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஏவப்பட்ட காரியம் நிச்சயமாக மிக அழகான காரியமாகத்தான் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். பக்குத்தலா தாலிக்க அப்பொழுது அந்த ஏவப்பட்ட ஞானமிக்கவனிடமிருந்து ஏவப்பட்ட அந்த காரியம் என்பது தேடும் ஹுஸ்னஹு அந்த ஏவப்பட்ட காரியத்தினுடைய அழகை தேடும். அப்போ ஒரு அம்ரு வருகிறது என்றால் ஒரு ஞானம் மிக்கவனிடம் இருந்து நடக்கக்கூடிய அம்ருகள் என்பது அந்த காரியம் அழகான காரியமாக இருப்பதைத்தான் தேடும். காரணம் அப்படிப்பட்ட காரியம் உலகத்தில் உண்டாகுகிறது என்றால் அதை ஞானமிக்கவன் சொல்லும் பொழுது அந்த அழகான காரியம் உண்டாக வேண்டும் என்றுதான் சொல்லுவானே தவிர ஒரு கபீகான மோசமான காரியம் உண்டாக வேண்டும் என்று சொல்ல மாட்டான். எனவே மதிநுட்பம் மிக்கவனால் ஒரு ஹக்கீமிடம் இருந்து வரக்கூடிய அம்ருகள் அந்த அந்த அம்ருகள் அனைத்தும் அது ஹசனாக அழகானதாக இருக்கும். மதிநுட்பம் மிக்கவனிடம் இருந்து வரக்கூடிய நகைகள் எல்லாம் அது கபீகாக மோசமான காரியங்களாக இருக்கும் என்பதை ஆரம்பமாக நாம் நம்முடைய மனதில் பதிய வைக்கிறோம். பிறகு இமாம் பெருமக்கள் இந்த ஏவப்பட்ட காரியங்களை இந்த அழகின் அடிப்படையில் ஹசனின் அடிப்படையில் 2 வகையாக பிரிப்பார்கள். ஹசனுடைய அடிப்படையில் பிரிக்கப்படக்கூடிய அந்த 2 வகைகள், ஒன்று ஹசனுன் லி தாத்திஹி, மற்றொன்று ஹசனுன் லி கைரிஹி. பாருங்கள், சும்மல் மஅமூரு பிஹி பிறகு ஏவப்பட்ட காரியமாகிறது பி ஹக்கில் ஹுஸ்னி, ஹுஸ்னினுடைய அடிப்படையில்.
ஹுஸ்ன் அழகு என்ற அடிப்படையில் நௌஆனி இரண்டு வகையாக இருக்கும். அதில் முதலாவது வகையாகிறது ஹசனும் பி நப்சிஹி, அது தன்னிலேயே மிக அழகான காரியமாக இருக்கும். ஹசனுல் லிகைரிஹி, இன்னும் அது அது அல்லாததின் காரணத்தினால் ஹசனாக இருக்கும். அந்த காரியம் ஒன்று அது தன்னிலேயே அழகான காரியம், எல்லோரும் ஏற்றுக்கொண்டு புகழப்படக்கூடிய காரியமாக இருக்கும், அல்லது அது தன்னில் அழகான காரியமாக இருக்காது, வேறு சிலரோடு நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது மிக அழகான காரியமாக இருக்கும். உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நாம் ஈமான் கொண்டு நாவால் மொழிகிறோம் அல்லவா, தஸ்தீக்கும் பில் கல்வி வ இக்ராரும் பில் லிசானி, கல்வால் நாம் அல்லாஹுவை தஸ்தீக் செய்வது என்பது இத்தகைய ஈமானும், அதை போன்றுள்ள நல்ல காரியங்கள், நாம் நன்மை செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துவதும், அதை போன்று உண்மை பேசுவதும், நேர்மையாக நடப்பதும், தொழுவதும், நோன்பு வைப்பதும், இவைகளை போன்ற காரியங்கள் அனைத்தும், இது போன்ற எல்லா இபாதத்துகளும் அவைகள் தன்னிலேயே மிக அழகான காரியங்களாக இருக்கிறது. வேறு ஒன்றை சேர்வதனால் அவைகள் அழகான காரியம் அல்ல. உண்மை பேசுதல் என்பதும், ஏழைகளுக்கு உதவுதல் என்பதும், நீதமாக நடத்தல் என்பதும், சத்தியத்தை போதித்தல் என்பதும், இவைகளை போன்ற காரியங்களும் மற்றுள்ள எல்லா இபாதத்துகளும் ஹாலிசன் பரிசுத்தமாக அல்லாஹு தாலாவிற்காக வேண்டி நாம் நிறைவேற்றக்கூடிய எல்லா இபாதத்துகளும், அது அல்லாமல் ஹஜ்ஜாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், எல்லா காரியங்களும் அது மஅமூரு பிஹி, அந்த ஏவப்பட்ட இவைகள் அனைத்தும் அல்லாஹு தாலாவினுடைய அந்த ஹக்கில் இருந்து நமக்கு கிடைத்த இந்த காரியங்கள் அனைத்தும் அடிப்படையிலேயே யதார்த்தத்திலேயே அவைகள் தன்னிலேயே மிக அழகான காரியமாக இருக்கிறது. இது ஒரு வகை. மற்றொரு வகை என்னவென்றால் ஹசனுல் கைரிஹி, அது அது தன்னிலேயே அதனுடைய தாத்திலேயே மிக அழகான காரியமாக இருக்காது. ஆனால் அவைகளை வேறு சில காரண காரியங்களோடு நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அது மிக அழகான காரியமாக இருக்கும். உதாரணமாக போர் செய்தலை நாம் சொல்லலாம், ஜிஹாது செய்வதை சொல்லலாம். ஜிஹாது என்றால் காபிர்களோடு நாம் நடத்தக்கூடிய சண்டைகளும் போர்களும். இந்த போரில் சில நேரங்களில் பல அழிவுகள் ஏற்படுகிறது, பல மனிதர்கள் கொலை செய்யப்படுவார்கள். போர் என்றால் அதுதானே, நம்மை வெட்ட வருபவனை திருப்பி நாம் வெட்டுவோம். அந்த போரில் பல்வேறு சேதங்கள் ஏற்படுகிறது, அழிவுகள் ஏற்படுகிறது. இத்தகைய அழிவுகளும் சேதங்களும் யதார்த்தத்தில் இவைகளெல்லாம் கபீகுகளாகும், மோசமான காரியங்களாகும். ஒரு மனிதனை கொலை செய்வதோ அல்லது ஒரு இடத்தை அழிப்பதோ நாசப்படுத்துவதோ பல நாசகரமான வேலைகள் எல்லா வகையான போர்களிலும் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தாத்தில் அது அது தன்னில் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது மோசமான காரியமாக இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த ஷிர்க்கை நீக்குவதற்காக, இறை நிராகரிப்பை நாம் இல்லாமல் ஆக்குவதற்காக நடத்தப்படக்கூடிய போர் என்பது நன்மைக்கான போராகும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வணக்கத்திற்கு பாத்திரமானவன், வணக்கத்திற்கு தகுதியானவன் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் கிடையாது என்று, வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் என்று அந்த கலிமத்து உயர்வதற்காகவும், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவருடைய அந்த இறுதி தூதுத்துவம் உயர்வதற்காகவும் நாம் செய்யக்கூடிய போர்கள், அதனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய ஆபத்துகள், இவைகள் எல்லாம் நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இத்தகைய காரியங்கள் யதார்த்தத்தில் அழிவுகளையும், சண்டைகளையும், பிரச்சனைகளையும், நாசங்களையும், சேதங்களையும் உண்டாக்கக்கூடிய இந்த காரியங்கள் யதார்த்தத்தில் அவைகள் தன்னிலேயே நாம் பார்க்கும் பொழுது அவைகள் கபீகாக இருந்த போதிலும் இவைகளை மற்றொரு காரியத்தோடு நாம் சேர்த்து பார்க்கிறோம். என்ன அந்த காரியம்? ஷிர்க்கை நாம் ஒழித்தல், இஅலாவு கலிமத்தில்லாஹி தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற திருக்கலிமாவுடைய உயர்வுக்காக வேண்டி நடத்தக்கூடிய இந்த போர்கள், இவைகளோடு நாம் அந்த போரை சேர்த்து பார்க்கும் பொழுது, அவைகளோடு நாம் இந்த அழிவுகளை நோக்கி பார்க்கும் பொழுது இவைகள் அழகான காரியங்கள். இந்த சண்டை இந்த தீனுடைய உயர்வதற்காக, கலிமாவினுடைய உயர்வதற்காக, கலிமாவின் உயர்வுக்காக நாம் செய்யக்கூடிய இந்த சண்டைகள் இவைகளும் அழகான காரியங்களாகும். இந்த போராட்டங்கள், இந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் நம்மில் அவைகள் தாத்தில் மோசமானதாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்காக நாம் இவைகளை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் அழகான காரியங்களாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் ஹசனுன் லிகைரிஹி. ஆக அடிப்படையில் இந்த இரண்டு வகையான காரியங்கள் ஏவப்பட்ட மஅமூர் பிஹினுடைய வகைகளாக இருக்கிறது. பாருங்கள், வல் ஹஸனு பி நஃப்ஸிஹி தும்மல் மஅமூர் பிஹி ஃபி ஹக்கில் ஹஸனி ஃபி ஹக்கில் ஹுஸ்னி. ஹுஸ்னினுடைய அடிப்படையில், ஹுஸ்னினுடைய அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஏவப்பட்ட காரியங்களாகிறது நௌஆனி, இரண்டு வகைகளாகும். ஒன்று ஹசனும் பி நஃப்ஸிஹி, அது தன்னிலேயே மிக அழகான காரியமாகும். வ ஹஸனுல் லிகைரிஹி, அது தன்னில் அழகானதல்ல,
வேறு ஒன்றோடு சேர்த்து பார்க்கும் பொழுது அழகான காரியமாகும். வல் ஹசனு பி நப்சிஹி, தன்னிலேயே ஒரு காரியம் அழகானது என்பதாகிறது. ஹசனும் பி நப்சிஹி என்பதாகிறது. மிஸ்லுல் ஈமானி பில்லாஹி தஆலா, உயர்ந்தோனாகிய அல்லாஹு தஆலாவை ஈமான் கொள்வதை போன்றுள்ளதாகும். சுக்ரில் முன்ஐமி, இன்னும் நன்றி செலுத்தியவனுக்கு, இன்னும் அருள் செய்தவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதாகும். வஸ்ஸிதுகி, இன்னும் உண்மை பேசுவதாகும். வல் அதிலி, இன்னும் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்வதாகும். வஸ்ஸலாத்தி, இன்னும் தொழுவதாகும். வநஹவிகா, இன்னும் அவைகளை போன்று உள்ள எல்லா இபாதத்துகளும் மினல் இபாதாத்தில் ஹாலிசத்தி, பரிசுத்தமான வணக்க வழிபாடுகளில் இருந்து இவைகளை போன்றுள்ள எல்லா காரியங்களும் ஹசனும் பி நப்சிஹியாக இருக்கிறது, ஹசனும் பி தாத்திகியாக இருக்கிறது. இவைகள் இல்லாமல் தன்புறத்தில் அவைகள் ஹசனாக இல்லாவிட்டாலும் வேறு ஒன்றோடு நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அவைகள் ஹசனாக இருக்கிறது என்றால், நாம் சொன்ன அந்த ஜிஹாதை போல, போர்களை போல இவைகள் ஹசனுன் லி கைரிஹியாக இருக்கிறது. இறைவனுடைய சட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது இதுவும் அழகான ஒரு ஏவப்பட்ட காரியங்களில் மிக அழகான காரியமாக கவனிக்கப்படுகிறது. அடுத்து, இவ்வாறு ஒரு ஹசனும் பி தாத்திகியாக ஒரு காரியம், ஹசனும் பி நப்சிகியான ஒரு காரியமாக இருக்கிறது என்றால், இதனுடைய ஹுக்குமை பற்றி முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹசனும் பி நப்சிகியான காரியம் இரண்டு வகையாக இருக்கும். வேறு கிதாபுகளில் இமாம் பஸ்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னுடைய கிதாபுகளிலும் இமாம் முல்லாஜீவன் ரஹ்மத்துல்லாஹி என்னுடைய கிதாபுகளை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஹசனும் லி தாத்திகி என்ற வார்த்தையை பிரயோகித்திருப்பார்கள், இங்கே ஹசனும் பி நப்சிகி என்ற வார்த்தையை பிரயோகித்திருக்கிறார்கள். இரண்டும் அடிப்படையில் ஒரே அர்த்தம் தான். அதனால் நாம் எந்தவித குழப்பத்திற்கும் ஆளாக மாட்டோம். ஹசனும் பி தாத்திகி என்று சொன்னாலும் சரி, ஹசனும் பி நப்சிகி என்று சொன்னாலும் சரி, இரண்டும் ஒரே அர்த்தத்தை தான் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து, ஹசனும் லி தாத்திகியான காரியங்கள் இரண்டு வகைகள் ஆகும். ஒன்றாவது சுக்கூத்தை ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள். ஒரு வகை மா யஹ்தமிலு சுக்கூத், மற்றொரு வகை லா யஹ்தமிலு சுக்கூத். அதாவது அந்த காரியம் நம்மை விட்டும் அது விட்டு போகுவது என்பது, சாக்கித்தாகுவது, விழுந்து போகுவது என்பது சாத்தியமே இல்லாத சில ஹசனும் பி நப்சிலியான காரியங்கள் இருக்கிறது. சில காரியங்கள் அவைகள் விழுந்து போகுவது சாத்தியமாக கூடிய காரியங்களும் இருக்கிறது. அதாவது மஅமூரு பிஹி ஹசனும் பி தாத்திகியினுடைய முதலாவது வகையில் பட்டதுதான் லா யஹ்தமிலு சுக்கூத்தை என்கின்ற வகை. அதாவது அந்த காரியத்தை, அந்த அம்ரை நாம் செய்வது கட்டாயம், அது நம்மை விட்டும் விழுந்து போகுவதற்கு ஒரு வகையான முகாந்திரங்களும் கிடையாது. இப்படிப்பட்ட மஅமூரு பிஹிகளை தான் லா யஹ்தமிலு சுக்கூத்த என்று நாம் சொல்லுவோம். அது நம்மிடம் இருந்து எந்த ஒரு வழியிலும் விழுந்து போகாது. ஒருவேளை நாம் அந்த அம்ரை செய்யவில்லை என்று சொன்னால் அது மாபெரும் பாவமாகவும் அது மாபெரும் குற்றமாகவும் இருக்கும். நம்மை விட்டும் அது நீங்கி போவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கிடையாது. உதாரணமாக, அல்லாஹு தஆலாவை நாம் ஈமான் கொள்ளுதல், மனதால் உறுதி கொள்ளுதல், தஸ்தீக்குல் கல்பி என்று சொல்வார்கள் அல்லவா, தஸ்தீக்கும் பில் கல்ப், உள்ளத்தால் உறுதி கொள்ளுதல். இந்த காரியம் எந்த ஒரு பொழுதிலும் நம்மை விட்டும் நீங்கி போகுவதற்கு ஒரு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் கிடையாது. எனவே தஸ்தீக்கும் பில் கல்ப், உள்ளத்தால் உறுதி கொள்ளுதல் என்கின்ற இந்த காரியம் நிச்சயமாக நம்மிடம் இருந்து நடந்தே தீர வேண்டும். மற்றொரு வகை இருக்கிறது, அது ஹசனுன் லி தாத்திகியாக இருந்த போதிலும் அது சில காரணங்களினால் சாக்கித்தாக நம்மை விட்டு விழுந்து போகும். ஒன்று, அதை ஒரு அடிமை அதை அமல் செய்வதன் காரணத்தினாலேயோ, அல்லது எஜமானாகிய அல்லாஹு தாலாவினுடைய அவனுடைய அந்த அம்ரின் மூலமாகவோ, அவனுடைய அனுமதிகளின் மூலமாகவோ சில காரியங்கள், அம்ருகள் நம்மை விட்டும் செல்லக்கூடியதாக இருக்கும். உதாரணத்திற்காக, இக்ராரும் பில் லிசான், நாம் ஈமானை வைத்தே விளங்குவோமே, தஸ்தீக்கும் பில் கல்ப், உள்ளத்தால் உறுதி கொள்ளுதல் என்பது எந்த ஒரு காலத்திலும் நம்மை விட்டு போவதற்கும் வாய்ப்பில்லை. ஆனால் அதனுடைய இரண்டாவது பங்கான இக்ராரும் பில் லிசான், நாவால் மொழிவது என்பது அப்படி அல்ல. நாம் இக்ராக செய்யப்பட்டிருக்கிறோம், நாம் நிர்பந்தத்தில் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் குஃப்ருடைய கலிமத்துகளை கூட வாயில் வெளிப்படையில் சொல்லிவிட்டு நாம் அல்லாஹுவை கல்பில் நாம் குடிகொண்டு வைத்திருந்தால், உறுதி கொண்டிருந்தால் நம்மின் மீது குற்றம் வராது. ஆனால் ஒரு ஷர்த் இருக்கு, என்ன? கல்பில் தஸ்தீக்குல் கல்பியை கட்டாயம் வேண்டும். அப்போ சில காரியங்கள், ஒன்று நாம் அதை நிறைவேற்றுவதன் மூலமாக தஸ்தீக்கும் பில் கல்வி என்று நாம் அவைகளை ஒத்துக்கொண்டு வாயால் மொழிந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அது நம்மை விட்டு நீங்கி செல்கிறது. ஆனால் சில காரியங்கள் தஸ்தீக்கும் பில் கல்வி என்று ஒரு காலத்திலும் நம்மை விட்டு நீங்கி செல்லாது.
எல்லா காலங்களிலும் அது நாம் இருந்தே ஆக வேண்டும். ஆனால் இக்ராரம் பில் லிசான், நாவால் மொழியுதல், ஏற்றுக்கொள்ளுதல், உறுதிபட வெளியே சொல்லுதல் என்பது அது எல்லா காலங்களிலும் வெளியே சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு நாம் தொழுகையை சொல்லலாம். தொழுகை என்பது ஒன்று நாம் அதை நிறைவேற்றுவதன் மூலமாக அது பரிபூரணம் அடைந்து விடுகிறது. நம்முடைய திம்மத்தில் இருந்து சாக்கித்தாகி விடும், விழுந்து போய்விடும். சில நேரங்களில் பைத்தியம் பிடிப்பதாலோ அல்லது வேறு சில காரணங்களினாலோ நம்முடைய திம்மத்தில் இருந்து ஹைலுடைய காரணத்தினாலோ நிஃபாசுடைய காரணத்தினாலோ நம்முடைய திம்மத்தில் இருந்து விழுந்து போய்விடும். இவ்வாறு ஏவப்பட்ட காரியங்கள் அவைகளுடைய ஹுஸ்னின் அடிப்படையில் இரண்டு விதம். ஒன்று ஹசனம் பி நப்சிகி, மற்றொன்று ஹசனம் லி கைரிஹி. அந்த ஹசனம் பி நப்சிகி என்பது அதை இரண்டு விதமாக நாம் பிரிக்கலாம். லா யஹ்தமிலு சுகூத் ஒன்று, மற்றொன்று யஹ்தமிலு சுகூத். விழுந்து போகுவது சாத்தியம் உள்ளது, விழுந்து போகுவது ஒரு காலத்திலும் சாத்தியம் இல்லை. இந்த இரண்டு வகைகளை அடுத்து முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹசனம் பி நப்சியினுடைய ஹுக்குமாகிறது அன்னஹு, நிச்சயமாக விஷயம், இதா வஜப அலல் அபதி, ஒரு அடிமையின் மீது இது கடமையாகும் என்றால், கடமையானால், வாஜிபானால், எது கடமையானால், அதாவுஹு, அந்த காரியத்தை நிறைவேற்றுவது கடமையானால், வாஜிபானால், லா யஸ்குது, அது விழுந்து போகாது, இல்லா பில் அதாயி, அது நிறைவேற்றுவதை கொண்டே தவிர விழுந்து போகாது. நிறைவேற்றினால் மாத்திரம்தான் விழுந்து போகும், இல்லை என்றால் ஒரு காலத்திலும் அது விழுந்து போகாது. வஹாதா, இந்த வகையாகிறது தீமா, ஒரு மஸ்அலாவில் ஆகும். எப்படிப்பட்ட மஸ்அலா, எப்படிப்பட்ட வகை என்றால், லா யஹ்தமிலு சுகூது, விழுந்து போகுவதற்கு சாத்தியமே இல்லையே, விழுந்து போகுவது சாத்தியப்படாதே, அத்தகைய ஒரு வகையில் பட்டதுதான் இந்த முதலாவது உள்ள வகையாகும். மிசிலுல் ஈமானி பில்லாஹி தஆலா, உயர்ந்தோனாகிய அல்லாஹு தஆலாவை கொண்டு கல்பால் ஈமான் கொள்வதை போன்றுள்ளதாகும் இந்த வகை. இது யாரை தொட்டும் விழுந்து போகுவதற்கு ஒரு வகையான முகாந்திரங்களும் கிடையாது. அதே நேரத்தில் அம்மா மா யஹ்தமிலு சுகூது, சுக்கூத்து விழுந்து போகுவது சாத்தியப்படுமே, அத்தகைய ஒன்றை பொறுத்தளவு பகுவைய ஸ்குத்துபில் அதாயி, ஒன்று அதை நிறைவேற்றுவதை கொண்டு சாக்கித்தாகும், தொழுகையை போல, நோன்பை போல, அதே போன்று இக்ராரும் பில் லிசான்களை போல, அவ் அல்லது பி இஸ்காத்தில் ஆமிரி, ஏவியவனுடைய போக்குதலை கொண்டே அது விழுந்து போகும். நமக்கு பைத்தியம் பிடிக்கிறது என்றால், கைது வந்திருக்கிறது என்றால், நிபாஸ் வந்திருக்கிறது என்றால், அது போன்று பல்வேறு காரியங்கள் வந்திருக்கிறது என்றால், அல்லது நாம் சொன்ன இக்ராரும் பில் லிசானில் நாம் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இது போன்ற சூழ்நிலைகளில் அல்லாஹு தஆலாவே அவைகள் வேண்டாம் என்று போக்கி இருக்கிறான். ஒன்று நாம் செய்வதை கொண்டு போகும், அல்லது எஜமானாகிய ஏவக்கூடியவனாகிய அல்லாஹு தஆலாவை போக்குதலை கொண்டு, அல்லாஹு தஆலாவுடைய போக்குதலை கொண்டே அந்த காரியம் விழுந்து போகக்கூடியதாக இருக்கும். இப்படி இரண்டு வகைகளாக முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு பிரித்து தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக அலாஹாதா குல்னா, இந்த உசூலின் அடிப்படையிலே நாம் சொல்லுவோம். அதாவது ஒரு மனிதன் மஅமூர் பிஹியான காரியங்கள் அவனுடைய அந்த வக்கத்தில் அவைகளை அவன் செய்து முடித்து விட்டான் என்றால் அவனுடைய திம்மத்திலிருந்து போய்விடும். அல்லது அவன் செய்து முடிக்கவில்லை, ஆமீராகிய ஏவக்கூடியவனாகிய அல்லாஹு தஆலா அவைகளை வேண்டாம் என்று சாக்கித்தாக்கி விட்டான் என்றால் அப்பொழுதும் அந்த காரியம் நம்மை விட்டு போகக்கூடியதாக இருக்கும். இதை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். பாருங்கள், வாலாஹாதா குல்னா, இந்த உசூலின் அடிப்படையில் நாம் சொல்லுவோம், இதா வஜபத்தி ஸலாத்து, தொழுகை கடமையானால், ஃபீ அவ்வளில் வக்தி, அந்த தொழுகையினுடைய நேரத்தில், வக்கத்தில் முதலாவது நேரத்தில் அது கடமையானால், சக்கத்தல் வாஜிபு, அந்த கடமையானது விழுந்து போகும், பில் அதாயி, நிறைவேற்றுவதை கொண்டு. நம்ம முன்னாடி பாடங்களில் சொன்ன அதே உதாரணத்துக்கு திரும்பி வருவோம். 12:30 நமக்கு தொழுகை கடமையாகிறது என்றால், ஒருவன் 12:30 தொழுக ஆரம்பிச்சு 12:35 தொழுகையை முடித்து விட்டான் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், அவனுடைய தொழுகை பரிபூர்ணமாக நிறைவேற்றப்பட்டதாக ஆகியிருக்கும். அதே நேரத்தில் 12:30 தொழுகல, 12:15, 1, 1:15, 1:45, 2, 2:15, 2:45, 3, 3:15, 3:45, 4, 4:15 என்று 4:30 வரை, ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், 12 to 4:30 என்று வைத்துக் கொண்டால், இந்த 4:30 வரை அவன் தொழுகவில்லை என்றாலும் 4:25 அவன் தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிச்சாலும் அவன் தொழுகை கூடிடும். காரணம், தொழுகையினுடைய வக்து என்பது தொழுகையினுடைய லருஃபாக இருக்கிறது, மெய்யார் அல்ல. இவைகளை நாம் கடந்த பாடங்களிலேயே மிக தெளிவாக கூறியிருக்கிறோம். இப்பொழுது நிறைவேற்றுவதை கொண்டு அந்த வாஜிபு விழுந்து போக கூடியதாக இருக்கும் வக்தினுடைய முதல் நேரத்திலேயே. அவ் அல்லது தி இஅ்திராதில் ஜுனூன், பைத்தியம் ஏற்படுவதின் காரணத்தினால், வல் ஹைலி, அல்லது மாதவிடாய் ஏற்படுவதின் காரணத்தினால், வன் நிஃபாசி, அல்லது பிரசவ உதிரப்போக்கு ஏற்படுவதின் காரணத்தினால், பி ஆகிரில் வக்தி, அந்த வக்துடைய கடைசி நேரத்தில் இவைகள் நடந்தாலும் கூட அவனுடைய தொழுகை என்பது விழுந்து போகும்.
ஒருத்தர் 12:30 மணிக்கு வக்து வந்துருச்சு, இதோ தொழுகிறான் அதோ தொழுகிறான்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு 4:30 மணி வரைக்கும் தொழுவது ஜாயிஸ். 4:30 மணி ஆகி அவன் தொழுகலைன்னா அவன் பாவிகளுடைய கூட்டத்தில் கருதப்படுவான். ஆனால் இந்த 4:30 மணிக்கு முன்னாடியே அவன் தன்னுடைய தொழுகையை தொழுதுக்கலாம் என்று ஒரு 4:15க்கு உது செஞ்சுட்டு வர்றான், அல்லது 4:20க்கு உது செஞ்சுட்டு வரான், 4:28க்கே உது செஞ்சுட்டு வரான்னு வைப்போமே, அல்லது 4:29 என்றே வைக்கலாமே. இப்படி உது செய்து விட்டு வரும் பொழுது அந்நேரத்துல அவன் தக்பீர் கட்டலாம் என்று போகும்பொழுது அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிறது. ஆனால் அந்த பெண்மணி ஒரு 4:15க்கு வரும்பொழுது அவளுக்கு ஹைது வந்து விட்டது, அல்லது அதற்கு பிறகு வருகிறது, அது நிஃபாஸ் வந்து விட்டது என்று அவர்கள் பின்னாடி சேர்த்து தொழுது கொள்ளலாம், இது லர்ஃபு தானே என்று காத்திருக்கும் பொழுது அந்த கடைசி நேரங்களில் இந்த ஜுனூனியத்தோ அல்லது ஹைலோ அல்லது நிஃபாஸோ அவர்களுக்கு கடைசி வக்தினுடைய கடைசி நேரத்தில் ஏற்பட்டால் கூட இந்த முழு வக்தில் தொழுகைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த நேரம் தொழுக முடியாமல் ஆனதினால் இவர்களுடைய திம்மத்தில் இந்த தொழுகை என்பது கடமையாக ஆகாது. காரணம், ஒருத்தர் 12:15க்கும் தொழுகலாம், 1:30, 2:30, 3:30, 4:30க்கு முன்னாடி எப்ப வேணாலும் தொழுகலாமே. இவன் 4:15க்கு தொழுகலாம் என்று நினைத்திருக்கும் பொழுதுதான் அவனுக்கு பைத்தியம் வருகிறது அல்லது அவளுக்கு அயில் வருகிறது என்றால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த வக்தில் தொழுக வேண்டாம் என்று ஆக்கிவிட்டான் என்பதை தான் நாம் எடுக்க முடியும். இமாம் பெருமக்கள் அவ்வாறுதான் எடுத்திருக்கிறார்கள். 12:30க்கே அவன் தொழுதுட்டா அல்லது 12:30க்கே அந்த புள்ள தொழுதுருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஃபபீஹா, அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் அவர்கள் தொழுகையினுடைய அனுமதிக்கப்பட்ட வக்து வரை தாமதித்தார்கள். ஆனால் அந்த தாமதத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வேண்டாம் என்று போக்கிவிட்டான் என்று சொன்னால் அவர்களுக்கு தொழுகை என்பது அந்த வக்தில் கடமையாக ஆகாது. அவர்களுடைய திம்மத்தை விட்டும் அல்லாஹு தாலா இஸ்காத்து, அல்லாஹு தாலா சாக்கித்தாக்கி விட்டான், போக்கம் செய்து விட்டான் என்று நமக்கு புரியக்கூடியதாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹு தாலா நாம் இந்த பாடத்தில் படித்த விஷயங்களை நாம் நினைவில் கொள்வோம். இதை தொடர்ந்து அடுத்த பாடங்களில் இதனுடைய மற்ற விளக்கங்களும் வரும். இப்பொழுது இந்த பாடத்தை நாம் நிறைவுபடுத்துவோம். ஆகரில் வக்தி, அந்த வக்தினுடைய கடைசி நேரத்தில் இந்த ஹைல நிஃபாஸ் ஜுனூனியத்து ஏற்படுவதன் மூலமாக அந்த தொழுகை என்பது, அந்த வக்தினுடைய தொழுகை என்பது விழுந்து போகக்கூடியதாக இருக்கும். எந்த அடிப்படையில்? பியத்திபாரி, ஒரு அடிப்படையில் அன்ன ஷரஅ, ஷரியத்தாகிறது அஸ்கதஹா, அந்த தொழுகையை போக்கிவிட்டது என்ற அடிப்படையில். இந்த அன்ஹு, அவனிடம் இருந்து அவனை தொட்டு வந்த தொழுகையை ஷரியத்து போக்கிவிட்டது. இந்த ஹாதியில் அவாரிலி, இந்த அவாரில்கள், இடையூறுகள் அல்லது நிகழக்கூடிய காரியங்கள் நிகழ்ந்த நேரத்தில், இவைகள் உண்டான நேரத்தில் வலாயஸ்குத்து பி லீக்கில் வக்தி, அதே நேரத்தில் நேரம் கடுமையாக, நேரம் நெருக்கடியாக இருக்கிறது என்ற காரணத்தினால் ஒருவனுடைய தொழுகையை விடுபட்டு போகாது. 4:30க்கு வக்து முடியுது, 4:29க்கு அவன் தொழுக போகிறேன், ஐயோ டைம் ஆயிடுச்சு, 1 நிமிஷம் தான் இருக்கு, எனவே தொழுக முடியாது என்று அவன் நினைத்தால் அது சரியில்லை. அப்பொழுது அவனுடைய தொழுகையை அவன் பிற்படுத்த வேண்டும், அவன் அதை கலா செய்ய வேண்டும். லீக்குல் வக்தினால் தொழுகை அவனை விட்டும் சாக்கித்தாக ஆகாது. காரணம், ஒன்று அவன் அதா செய்வதன் மூலம் சாக்கித்தாகும், அல்லது ஆமீர் போக்குவதன் மூலம் சாக்கித்தாகும். இந்த இரண்டும் இதில் கிடையாது. அதே போன்றே அதமில் மாயி, தண்ணீர் இல்லாததின் காரணத்தினாலும், லிபாசி, இன்னும் உடை இல்லாததின் காரணத்தினாலும், வனஹ்விஹி, அது போன்று வேற எதுவும் இல்லாததின் காரணத்தினால் ஒருவனுடைய தொழுகை என்பது அவனை விட்டும் சாக்கித்தாக ஆகாது. மாறாக ஒன்று அதை ஆமீர் போக்க வேண்டும், அல்லது அவன் அதை நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு ஹசனும் பி தாத்திகியான வகைகளில் ஒன்று அது லாயகத்தமிழ் சுக்கூத்து சாக்கித்தாக ஆகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. மற்றொன்று நாம் நிறைவேற்றுவதன் மூலமாகவோ அல்லது ஆமீர் போக்குவதன் மூலமாகவோ அது நம்முடைய திம்மத்தை விட்டும் சாக்கித்தாக கூடியதாக இருக்கும். இது முதலாவது வகை நாம் விளக்கி இருக்கிறோம். அடுத்து இன்ஷா அல்லாஹு தாலா அடுத்த மஹ்மூர் பிகினுடைய மற்றொரு வகையை நாம் அடுத்த பாடங்களில் விளக்குவோம். ஹசனுல் கைரிஹியை பற்றி விளக்குவோம் இன்ஷா அல்லாஹு தாலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான எல்லா வகையான தௌஃபீக்குகளையும் செய்து அருள்பாலிப்பானாக என்று கூறி இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.